ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் எந்த ஒரு விஷயத்தையும் ஆதரிச்சியும், அதாவது ஒரு மதத்துக்கோ இல்லை யாரையும் இழிவுபடுத்தியோ இந்த விஷயங்களை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி பேசி ஆகணும் நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க சில ஆட்கள். ஏன்னா இது இன்றைக்கி நேற்று இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லைங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 100 வருடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சில அமைப்புகள் இந்த எந்தமே இல்லாத பிரச்சனை இப்போ ஒரு 100 வருடங்களாக அது மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல தான் நாங்கள் ஒவ்வொரு இடமும் தீபம் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எந்த விஷயத்தை பற்றி பேச வரேன்னா, திருப்பரங்குன்றம், அதாவது முருகனுடைய அடிப்படை வீடுகளில் ஒரு வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இந்த கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய பிரச்சனை வருட வருடம் வரைக்கும். அதுவும் இப்போ சமீப காலமாக இந்த ஒரு கொரோனாவுக்கு அப்புறமா இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அதுக்கு காரணம் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் பார்த்திங்கன்னா, அரசு ஐந்துக்கருக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி சில விஷமமான பிரச்சாரங்கள் போயிட்டுருக்கு. அதில் ஒரு பகுதி தான் இந்த திருப்பரங்குன்ற விஷயம். இந்த திருப்பரங்குன்றத்தை வச்சு கடந்த ஒரு 2 வருடங்களாக மிகப்பெரிய ஒரு அரசியலே போயிட்டுருக்கு. ஏன்னா முதற்கு 2023ஆம் ஆண்டு இந்த பிரச்சனை இருக்கும்போது நாங்கள் அந்த இடத்துல விநாயகர் கோயில் இருக்கக்கூடிய இடத்துல தான் தீபம் ஏற்றுவோன்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு பண்ணோம். அதுக்கப்புறமா நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல தான் போய் ஏற்றுவோன்னு சொல்லி அடுத்த பிரச்சனை பண்ணாங்க. ஸோ இந்த 2 பிரச்சனையை முடிக்கிறதுக்கு 2023 வருடம் போயிட்டு 2024 கந்த சஷ்டி விழா இருக்க போகிறோம், முருகனுடைய இதை தீர்க்க போகிறோம், மீட்டெடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு கிளம்பி பண்ணாங்க. அதில் ஒரு சில ஆட்கள் பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி விழாவை தவிர்த்து பாக்கி எல்லா விஷயத்தையும் பேசினாங்க. ஏன்னா எந்த விஷயத்தை பேசுகிறோமோ அந்த விஷயத்தை பேசாமல் சம்மந்தராக சில விஷயங்களை பற்றி பேசுனதுனால மிகப்பெரிய அளவுக்கு அதிருப்தி இருந்திருக்கு. அதில் ஒரு சில ஆட்கள் பார்த்திங்கன்னா சப்பை கட்டினாங்க. நம்ம அதுக்கு போக கொடுக்கூடாது. இப்போ இந்த விஷயத்தில் 2025ஆம் ஆண்டு என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கொப்பரை ஏற்றக்கூடிய இடத்துல நீங்கள் போய் தீபத்தில் போய் ஏற்றுங்கன்னு சொல்லி நீதிபதி மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு உத்தரவு கொடுத்துட்டார். இந்த உத்தரவு எடுத்ததுக்கப்புறமாக அவசர வழக்குன்னு சொல்லிட்டு தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணுறாங்க. அதுலேயும் சில குறைபாடுகள்னா, கடைசியாக 2025ஆம் ஆண்டு இந்த தீபத்தை ஒழிய தீப கொப்பரையில் ஏற்றுங்கன்னு சொல்லி அது தீர்ப்பு பார்த்திங்கன்னா 5/15 கொடுக்குறாரு. 6/5க்கு தீபம் ஏற்றுறதுக்கு 5:15க்கு எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, அவர் என்ன சொன்ன தீர்ப்பு என்னென்னா, 6 மணிக்கு தீபம் ஏற்றுனா 6:05க்கு தீர்ப்பு போக முடியுமா, அதனால நான் 5:30 கொடுத்துருக்கேன்னு சொல்லி அவரோட தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் இதில் சில என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனைகள் இப்போ இல்லை, கடந்த ஒரு 2-3 வருடங்களாக அந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. அவர் கேட்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா, இந்த சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடிய இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் மறுபகுதி தான் சிக்கந்தர் மலை. இந்த சிக்கந்தர் மலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தர்கா வாசலில் தான் வேணுமென்னு இந்த தீபத்தை வச்சுருக்காங்கன்னு சொல்லி அந்த தர்கா வாசலில் சொல்லக்கூடிய ஆட்கள் சொல்கிறாங்க. ஆனால் இது திருப்பரங்குன்றம் மலைங்க, எங்களோட மலைங்க, நாங்கள் எங்கே வேணால் வைப்போங்க, இதுக்கிட்ட இவங்க யாருங்க தடுக்கிறதுன்னு சொல்லி 2 தரப்பட்ட வாதங்களை கேட்டதுக்கப்புறமா இந்த தீர்ப்பை உடனடியாக கொடுத்துருக்காரு. இதுக்கு அப்புறமாக சிஎஸ்ஐ, அதாவது துணை இராணுவ சிஎஸ்எஃப் சொல்லக்கூடிய வீரர்களை வச்சு நீங்கள் ஏற்றிக்கலாம்னு சொல்லி உடனே ஆட்சியில் 144 தடை உத்தரவு போடுறாங்க. இந்த தடை உத்தரவுக்கு சில அப்போ இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றமே நேற்று இரவு, அதாவது 3/12/2025ஆம் ஆண்டு இரவு ஒரு மாலை 6 மணிக்கு துவங்கிய இந்த கலவரமானது ஒரு கலவரம் மாரி ஒரு இது கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த போர்க்களம் என்ன நடக்குன்னா, தள்ளுமுண்டு வாக்குவாதங்கள்லாம் அடங்கி கடைசி ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டுனா 7 மணிக்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை அடித்து உடைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்களை செட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதில் மிக முக்கியமான ஆள் சொல்லியே ஆகணும்,
இந்து தமிழர் தேசத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் திரு ராம ரவிக்குமார் தான் இது பிரச்சனைக்கு மூலக்காரன்னு சொல்லி இருக்கக்கூடிய காவல்துறை சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட உரிமையை நாங்கள் ஏற்றியே தீர்வுன்னு சொல்லி இந்த ஒரு தரப்போட ஆட்கள். நான் ஒரு விஷயம் கேட்குறேன், 100 வருடமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு இப்போ கடந்த ஒரு 3 வருடங்களில் இருக்கக்கூடிய பாச பிணைப்பு எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு? நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா, அவ்வளோ பெரிய இந்து மதத்தினுடைய ஃபாதர்களா? எங்கள் மதத்தை நாங்கள் காவந்து பண்ணிப்போம்ப்பா, இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த மதுரை திருப்பரங்குன்ற பகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி, அதாவது 2 தரப்பட இந்து மதமும் முஸ்லீம் மதமும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தாயும் பணியும் போயிடும். அதில் ஒரு சில விஷமிகள் உள்ளே பூந்து பேசினாங்க. அதுலேயும் ஒரு ஆள் ஹச்சின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பேர் கொண்ட ஒரு ஆள் சென்ற ஆண்டு பேசினது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேசப்பொருளாக மாறிருந்துச்சு. அதாவது மற்ற எல்லா வட இந்தியா முழுக்கும் பார்த்திங்கன்னா மதக்கலவரத்தை பண்ணி தான் அங்கே அவங்களுடைய சித்தாந்தத்தை விதைச்சி அதை மூலியமாக அங்கே ஆட்சி பிடிப்பாங்க. அது தமிழ்நாட்டை ஈடுபடலை. அதனால இந்த விஷயத்தை உணர்வுபூர்வமாக தூண்டணும்னு சொல்லி தூண்டி இந்த 2 தரப்பட்ட மதத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை பிரிச்சிட்டார், நம்மளுடைய கணிசமான வாக்கு வங்கியை அங்கே பெறலாம் அப்படின்னு சொல்லி இதை ஒரு கையில் எடுத்து இதை 2-3 வருடங்களாக இந்த திருப்பரங்குன்றத்தை நோக்கி பிரச்சனையை கடைபிடிக்க வந்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. அதில் ஒரு சில அதாவது நீதிபதி இந்தியாவுடைய அதாவது அதிகபட்ச மக்களுடைய நம்பிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையில் சில ஆட்கள் தவறு பண்ணுறாங்கன்னா அதை தட்டி கேட்குற இடத்துல யார் இருக்காங்கன்னா நீதிமன்றத்தினுடைய தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல தலைமை நீதிபதி இருக்காங்க. அந்த நீதிபதிகளுக்கே இந்த தருணா இப்போ நீதித்துறையிலேயே சில விஷயங்கள், அதாவது அவங்க சித்தாந்தத்தை கொண்டாந்து போட்டு அதுக்கு இருக்கக்கூடிய ஆட்களை அவங்க நீதிக்குடிய கைப்பாயை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பிரச்சனையை விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இது நீதித்துறையில் ஏன்னா மற்ற எந்த துறையில் நீங்கள் வேணால் பண்ணுங்கள், ஆனால் இன்றைக்கி 2 துறை மட்டும். ஒன்று பாதுகாப்பு சொன்னால் மத்தியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு இராணுவப்படை, அதுக்கடுத்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை, அதற்கப்புறமா உயர்ந்தபட்ச அதிகாரத்தில் விளங்கக்கூடிய நீதித்துறை. இந்த 3லையும் பார்த்திங்கன்னா மக்களுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த விஷயத்திலேயே நீங்கள் ஊடுருவிக்கினா அப்போ நீதிமன்றத்திற்கு என்ன மதிப்பு, உயர்ந்தபட்ச பதவியில் இருக்கக்கூடிய நீதியரசர்களுக்கு என்ன மதிப்பு? இது சாமானிய மக்களோட கேள்வி. இதுக்கு பதில் சொல்லாமல் சில ஆட்கள் கடந்து போயிட்டுருக்காங்க. நேற்று ஒரு நீதிபதி, அதாவது நீதித்துறையில் இருக்கக்கூடிய எல்லா நீதிபதியும் நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் ஒரு சில நீதிபதிகள் பண்ணக்கூடிய தப்புக்கு ஒட்டுமொத்த நீதித்துறையும் கேள்வி கேட்குற நிலைமைக்கு வந்துருச்சு சில ஆட்கள். அதுவும் இந்த தீர்ப்பு கொடுத்தக்கூடிய இந்த சுவாமிநாதன் சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி கொடுத்துருக்காருல்ல, அவர் இந்த தரப்பட்ட வாழ்க்கை 2 தரப்பட்ட வாழ்க்கை கேட்டிருக்காரு, ஆனால் ஒரு தரப்பட்சம் முடிவெடுத்திருக்காரு. இதுதான் மிகப்பெரிய பேசப்பொருளாக இருக்குது. ஸோ தொடர்ந்து திருப்பரங்குன்றம் குறிவைக்கப்படுதுன்னா அங்கே என்ன பிரச்சனையை உண்டாக்குறாங்க? இது அவங்களுடைய அஸ்தானத்தை தமிழ்நாட்டை எப்படி, அது தமிழ்நாட்டை மதுரையில் நீங்கள் ஒரு பிரச்சனையை உண்டாக்கினா அது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பேசப்படாகும். அதனால தான் மதுரையில் இருக்கிறான், அதுவும் குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் கை வைக்கிறாங்க. இவங்களுடைய அஜெண்டா பார்த்திங்கன்னா இந்து மதத்தை பாதுகாக்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய மலையை மீட்டெடுக்கிறதுக்கு பாரம்பரியமான விஷயத்தை போயிருக்கின்றன. இங்கே ஏதாவது வச்சு ஒரு மதக்கிரவத்தை தீண்டலாமா, அதை வச்சு நம்மளுடைய ஆதாயத்தை தேடி மடமாற்றம் பண்ணி மக்களை பிரித்து வாக்கு வங்கியை நம்மளுடைய சித்தாந்தத்தை அங்கே செலுத்தி நம்மளுக்கு தேவையான ஆட்களை மூலிமா அங்கே வாக்கு வங்கியை உயர்த்தி எப்படியோ ஆட்சி மாற்றமாக்கணுமா, இதுதான் அவங்களுடைய சித்தாந்தம் வேதாந்தம். இது சமீப காலம் போயிட்டுருக்கு. இது இங்கே மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் சில பிரச்சனையை ஏற்படுத்தி பார்க்குறாங்க. ஒரு சில இடங்களில் அவங்களுடைய சித்தாந்தம் வேலை செஞ்சாலும் ஒரு சில இடங்களில் அதாவது 100க்கு 2% அவங்களோட சித்தாந்தம் இருப்படுது ஒரு சில கோயில்களில். நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் சிறிய கோயில்கள் பராமரிப்பின்றி கிடக்கு. ஆனால் உங்களுடைய மெயின் இது கொள்கை பார்த்திங்கன்னா
பெரிய வருவாய் வரக்கூடிய கோயில்களில் கைப்பற்றினா சிறிய கோயில்களை அழிச்சிடலாம். அப்போ அழிச்சிட்டிங்கன்னா அங்கே ஒரு வெற்றிடம் இருக்கும். அதனால உங்களோட சித்தாந்தத்தை கொண்டு அங்கே புகுத்தலாம். அதுதான் உங்களுடைய அஜெண்டா. இந்த இதுக்கு தமிழ்நாடு படிக்கிறார்களுக்கு மக்களாகிய நம்ம கையில் தான் இருக்குது. மக்கள் கையில் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்டையும் இந்த விஷயம் இருக்குது. ரெண்டாவது, உயர்ந்தபட்ச பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதியே தப்பு பண்ணாங்கன்னா அதை யார் போய் படுறாங்க? ஏன்னா மக்களுடைய அதிகபட்ச உயர்நீதி உச்சபட்ச அதிகாரம் யார்கிட்ட கையில் இருக்குன்னா நீதித்துறை கையில் இருக்குது. நீதித்துறை மக்களையும் காப்பாற்றணும், இந்தமாரி இருக்கக்கூடிய அரசுகளையும் தட்டி கேட்கணும். அரசு பண்ணக்கூடிய சில ஆட்கள் பண்ணக்கூடிய தவறுகள் தப்பனையும் தட்டி கேட்குற இடத்துல தான் இருக்குது. ஏன்னா உயர்ந்தபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த நீதித்துறையிலேயே களங்கம் ஏற்படுத்தக்கூடிய தீர்ப்பு இருக்குன்னா அப்போ சாதாரண பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா யார்கிட்ட போய் நிற்பாங்க? இது மிகப்பெரிய அளவு கேள்விக்குறி. இதை சொன்னோம்னா நம்ம இந்து மதத்தினுடைய எதிரியும்பாங்க. இதை நான் எடுத்து தான் போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு நாளைக்கு யாரையும் நம்மள்ட்ட சந்தேகம் வந்துடக்கூடாது. ஏன்னா இருக்கக்கூடிய காலங்கள் அப்படி போயிட்டுருக்கு. அப்படிங்கிற வேதனையோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன்.